Hello friends, very good morning. Welcome to my YouTube channel. Today நம்ம பார்க்க போறது பொட்டேட்டோ சாதம். பொட்டேட்டோ சாதம் எப்படி பண்றது இப்போ நம்ம பாப்போம். இப்போ நான் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிறேன். நான் யூஸ் பண்றது கடலை எண்ணெய் தான். எனக்கு இங்க தேங்காய் எண்ணெய் கிடைக்காது குஜராத்ல. சோ எனக்கு இங்க கடலை எண்ணெய் தான் மேக்ஸिमम கிடைக்கும். கடுகு எண்ணெய் தான் கிடைக்கும். நான் எப்பவும் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். சோ இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்குவோம். கடுகு பொரிஞ்சோனே இப்போ நான் எல்லா விதமான ஸ்பைசஸ் எடுத்துர்க்கேன். பட்டை, பிரியாணி இலை, லவங்கம், கிளவுஸ் எல்லாமே நான் எடுத்துர்க்கேன். அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுப்பு நீங்க சிம்லயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கறிவேப்பிலையும் ரெண்டு சின்ன சைஸ் காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா இதா வதங்கிருக்கு. இப்போ நான் ரெண்டு சின்ன சைஸ் ஆனியனை பொடிசா நறுக்கி போடுறேன். இப்போ இது நல்லா நீங்க கிண்டிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போடலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிட்டு நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இடிச்சு தான் போட்டேன், மிக்ஸில அரைச்சு போடல. சோ நீங்களும் இடிச்சு போடுங்க, அப்ப அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு ரா ஃப்ளேவர் போனதுக்கு அப்புறம் அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்க இவ்ளோ பொடிசா சாப் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி பொடிசா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க மசாலாஸே போடணும். அல்லனா உங்களுக்கு சாப்பிடும் போதுல உருளைக்கிழங்கு வேகாத மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ இப்போ நான் மசாலாஸ் ஒரு அரை டீஸ்பூன் தான் நான் மஞ்சள் பொடி எடுத்துக்கிறேன். நீங்களும் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ வத்தல் பொடி போட்டுக்கோங்க. நான் அரை டேபிள் ஸ்பூன் தான் வத்தல் பொடி போடுறேன். எனக்கு காரம் கம்மியா உண்டாலே போதும். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இவ்வளவு நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவோட நல்லா வேகுது. சோ இந்த டைம்ல நான் salt ஆட் பண்றேன். இப்போ நீங்க சென்டர்ல இருந்து எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன் ஏனா இப்போ நான் சேர்க்க போறது முட்டை இப்ப சேர்க்க போறேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க, இல்லனா விட்டுருங்க. இப்போ நான் 2 எக் சேர்த்துக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதே மாதிரி. இப்போ நான் ஒரு கப் ரைஸ் நான் சேர்த்துக்கேன். அதை வச்சு நல்லா மெதுவா சிம்ல கிண்டிக்கோங்க. இப்போ நான் ரைஸோட சேர்த்து நான் நல்ல விதமா கிண்டி எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் வேகட்டு. அதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல மல்லி இலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நான் மல்லி இலை போட்டுக்கிறேன். மல்லி இலை போட்டுட்டு ஒரு கிளறு மட்டும் கிளறிட்டு லாஸ்ட்ல நீங்க இறக்கிடுங்க. இப்போ நம்ம சுவையான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க. So most interesting video, please share my channel and subscribe it. Thank you all.